இது வந்து இந்த திருமானூர் பக்கத்தில் திருமலப்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 7.5 ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி 6 தொங்கல் போட்டிருக்கோம். 6 பைப் கொடுத்துருக்குறோம். மொத்தம் 67 70 அடி இந்த போரு. 3 இன்ச்சு டெலிவரி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இங்கே வந்து மோனோக்ரிஸ்டலைன் பேனல் தான் போட்டிருக்கோம். இது அந்த மோனோக்ரிஸ்டலைன் பேனல் வந்து திரும்புகிற மாதிரி நீங்கள் காலையில் கிழக்கு பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம். ஒரு 8 மணி 8:15க்கெலாம் நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் சன்லைட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபிக்ஸடாக நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 9 9:15க்கு தான் வந்து பிக்கப் ஆகி ஃபுல் ஃபோர்ஸில் கிடைக்கும். அதனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது நல்லா தண்ணி வரும். அதேமாதிரி சாயங்காலமும் பார்த்திங்கன்னா இந்த பேனலை அப்படியே திருப்பி நம்ம வந்து மேற்கு பக்கமாக வச்சுக்கலாம். மேற்கு பக்கமாக வைக்கும்போது ஒரு 4:30 5 மணி வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இது மழை காலம்தான். அதனால் மத்தியானம் வெயில் இருந்தது. சாயங்கால நேரத்தில் வெயில் குறைஞ்சி போச்சு. அப்பையும் ஒரு 5 மணி வரைக்கும் 3 இன்ச்சு ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. மத்தியான நேரத்தில் இது மாதிரி ஒரு 3 அடி 4 அடி தள்ளி ஃபுல் ஃபோர்ஸில் அடித்தது. ஒரு நிமிஷத்துக்கு 750லேருந்து 800 லிட்ரு. இது வந்து ஆற்றுப்படுகை. இது இந்த இடம் வந்து இங்கே வந்து மின்சார வசதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஈபியில் அப்ளை பண்ணி வாங்க முடியாது. டக்கால் ஸ்கீம்லேயும் வாங்க முடியாது. வேணால் இங்கே வந்து ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டிக்கலாம். இந்த திருமலப்பாடி இந்த திருமானூர் பகுதிகளில் திருவையாறு பகுதிகளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டுவாங்க. ஆனால் இது மாதிரி நம்ம வந்து சோலார் பம்பிங் போடும்போது ஒவ்வொரு நாளும் மினிமம் ஒரு 6 மணி நேரம் அதிகபட்சமாக 10 மணி நேரம் சோலார் பம்பிங் நம்ம இறக்க முடியும். இந்த மாதிரி திருப்புற மாதிரி போடும்போது அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரமே உங்களுக்கு முழுமையான அளவுக்கு ஈபி கரண்ட்டில் ஓடுற மாதிரி ஃபோர்ஸ் கிடைக்கும். வெயில் இன்றைக்கி இல்லைன்னா கூட அந்த 3 இன்ச்சு தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஆற்றுப்படுகையினால தண்ணி மேலே தான் இருக்கும். ஒரு 100 அடி போர் போட்டிங்கனாலே போதும். ஒரு 60 70 அடியில் தொங்கல் வச்சிட்டோம்னா முழு அளவுக்கு தண்ணி நம்மளால் எடுக்க முடியும். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு 5லேருந்து 7 ஏக்கர் வரைக்கும் பாசனம் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து வாய்க்கால் பாசனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே நீங்கள் பைப் லைனில் கொடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக தண்ணி போகும். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற மாதிரி நம்ம மோனோக்ரிஸ்டலைன் பேனல் போட்டு 7.5 ஹெச்பி பம்பு அது மாதிரி ட்ரைவ் வந்து ஐஎன்விடி ட்ரைவ் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐஎன்விடி ட்ரைவ் வந்து இது வரைக்கும் நம்ம போட்ட இடத்துல எங்கேயுமே ஃபெயிலியர் கிடையாது. அது மாதிரி இந்த நிறைய ட்ரைவ்களில் மற்ற ட்ரைவெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சோலார் போட்டவங்களுக்கு தெரியும். அடிக்கடி எரிஞ்சு போயிடும். பள்ளி உள்ளே போய் மாட்டிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரைவ் அடி வாங்கிடும். அதில் இருக்கிற ஐஜிபிடி அடி வாங்கிடும். ஆனால் இந்த ஐஎன்விடி ட்ரைவில் அது மாதிரி ஒரு இடத்துல கூட அது மாதிரி நடந்தது கிடையாது. ஒரு சின்னதாக நம்ம கார் ஜாக் இருக்குது பாருங்கள், அந்த கார் ஜாக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ராக்கிங் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். கார் ஜாக்கை திருக்கிற மாதிரி நீங்கள் திருப்பினீங்கன்னா இது மாதிரி சோலார் பேனல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈஸியாக திரும்பிடும். ஒரு சின்ன பையன் கூட அது திருப்பலாம். லைட்டாக பேனலில் ஒரு கை வச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாக திரும்பிடும். கிழக்கையும் மேற்கையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை இல்லைனா 3 முறை திருப்பினா போதும். காலையில் இது மாதிரி கிழக்க திருப்பி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மணி போல் ஒரு 10:30 மணி போல் அப்படியே நேராக வானத்தை பார்த்து ஃப்ளாட்டாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 1:30 2 மணி வரைக்கும் ஃபுல் ஸ்பீடில் ஓடும். மறுபடியும் 2 மணி போல் வந்து மேற்கு பக்கம் திருப்பி வச்சுட்டிங்கன்னா போதும். இதுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ராக்கரும் போடலாம். ஆட்டோமேட்டிக் ட்ராக்கர் போடும்போது அதுக்கு தனியாக ஒரு சின்ன பேனல் வைக்கணும், ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் வைக்கணும், ஒரு பேட்ரி வைக்கணும், அந்த பேட்டரியை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு ப்ளஸ்ஸு ட்ராக்கர் கண்ட்ரோலர் ஒன்று வைக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 35,000 வந்துடுது. அப்போ இந்த ஜாக் மூலிமா பண்ணும்போது மொத்த இந்த செட்டப்புக்குமே நம்ம ஒரு 15,000 தான் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது. நீங்கள் பேட்டரியை மாற்றணும், திடீர்னு வயர் கட் ஆகிடுச்சுன்னா திரும்பாமல் இருக்கும், திரும்ப கையால் திருப்ப முடியாது, பேட்டரியை கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு திருப்ப முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் கூட இந்த மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஜாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவல் ட்ராக்கிங் போடும்போது நம்ம தோட்டக்காரர் ஒரு ஆள் இருந்தால் போதும், அதை திருப்பி வச்சுக்கலாம். முழு அளவில் தண்ணியை இறைச்சி முடிக்கலாம்.